ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட்டு சாண்ட்விட்ஜ் தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டு சாண்ட்விட்ஜி நம்ம எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட்டு சாண்ட்விட்ஜி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சிக்கன் வச்சு நான் செய்ய போகிறேன். சிக்கன் சாண்ட்விட்ஜி தான் இது. நீங்கள் செஞ்சு வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலியை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். நைஸாக பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா செவக்கிற அளவு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா செவக்க விடணும். இதை செவந்த உடனே நம்ம சிக்கனை நான் மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டி பீஸாக போட்டு வச்சுருக்கேன். இதில் போன்லெஸ் சிக்கன் இதையும் நல்லா நம்ம பூண்டோட நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இந்த அளவு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா நம்ம இந்த எண்ணெயிலேயே வதக்கணும். இது வேக வச்ச சிக்கன் தான். ஆனால் நீங்கள் ஒரு டைம் இந்த பூண்டோடு போட்டு வதக்கும் போது நல்லா அந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கிறோம். இந்த அளவு நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறோம். கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்க்கும் போது இந்த டேஸ்ட்டும் வாசனையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் தூள் கொஞ்சம், எல்லாத்தையும் நம்ம சிக்கன்லேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ வெங்காயமும் குடமிளகாவும் போட்டு நான் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிறோம். இதையும் நம்ம சிக்கனோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப வதக்க வேணாம். இதை ஒரு கிரன்ச்சியாக அந்த வெங்காயமும் குடமிளகாவும் லைட்டான பக்குவத்தில் வதக்கணும். கிரன்ச்சியாக தான் இருக்கணும். அப்போ தான் ப்ரெட்டில் வைக்கும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இது செய்ய போகிறேன். பாருங்கள், உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் குடமிளகா போட்டதுனால உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் தான் இது இருக்கும் இந்த சாண்ட்விட்ஜி. நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லிக்கீரையும் புதினாவும் நைஸாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த அளவு நம்ம கிளறி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம ஒரு பக்கம் வச்சு இப்போ சாண்ட்விட்சுக்கு தேவையான ப்ரெட் எடுத்துக்கிறோம். இந்த ப்ரெட்டு சாண்ட்விட்சையே நம்ம உள்ளோட செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து எல்லா ப்ரெட்லேயும் நல்லா பக்கமும் வரா மாதிரி நல்லா வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ப்ரெட்டையாக இதேமாரி நீங்கள் எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெட்டு நாலா பக்கமும் வரா மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த அளவு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லா ப்ரெட்லேயும். இப்போ நான் மயோனஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மயோனஸில் நான் மேலே ஊற்றிக்கிறேன். இந்த ப்ரெட்டு இது வெஜ்ஜு மயோனஸ் தான். இந்த மயோனஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். ரோஜா சமையலுங்கிறதுல நீங்கள் கையை வச்சாக்கா இந்த மயோனஸ் வீடியோ வரும். எனக்கு லிங்கு ஷேர்லாம் இது பண்ண தெரியல இப்போ. நான் அதனால் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மயோனஸ் வீடியோ தெரியும். இப்போ இந்த மேலே ப்ரெட்டை எடுத்து நல்லா அமுக்கி வச்சுக்கிறோம். இந்த டேஸ்ட்டு ப்ரெட்டு டேஸ்ட்டு நமக்கு சவர்மா கொஞ்சம் சாப்பிட்ற அந்த ஃபீலிங் வரும். இப்போ இதை நான் நெய் ஊற்றி நல்லா ப்ரெட்டை டோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு நான் நல்லா செவக்க டோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரெட்டு டோஸ்டர் இருந்தாலும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நானே இதேமாரி போட்டு நல்லா திருப்பி போட்டு பின்னாடியும் நெய் ஊற்றிக்கிறோம். நல்லா நெய் ஊற்றும் போது நம்மளுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.